காவேரி குலை உடைந்தும் 1000 வருடங்களுக்கு முன்னாடி காவிரி ஆறு உடைஞ்சு ஊருக்குள்ள வந்திருக்கு. இன்னும் சொல்லட்டுமா, தமிழ்நாட்டிலேயே இந்த கல்வெட்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய சம்பவம் தெரியுங்களா? இந்த கல்வெட்டை எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி காவிரி ஆறு உடைஞ்சு ஊருக்குள்ள வந்திருக்கு. அது சேதப்படுத்தின எல்லாத்துக்கும் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நிவாரண நிதி கொடுத்திருந்திருக்காங்க. சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் முடிவுரை எழுதிய பாண்டிய மன்னருடைய மிக முக்கியமான எங்கும் எளிதில் கிடைக்காத கல்வெட்டு இந்த கோவில்ல இருக்கு. செம்பியன் மாதேவியாரால கட்டப்பட்ட இந்த கோவில்ல அவங்களுடைய சிற்பம் இருக்கு. இந்த காணொலியில இந்த கோவில் கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது, இறைவனோட உண்மையான பெயர் என்ன, இங்க இருக்கிற சிறப்பு அம்சங்கள், இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். இதுதான் நம்ம சக்கராப்பள்ளி மகாதேவர் கோவில். உள்ள போலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருடைய சிற்பம் ஒன்று இருக்குது. இந்த சிற்பம் என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இறைவனை வணங்க வரவங்களை இவர் வணங்குறாரு. ஒன்று. ரெண்டாவது இவர் இறைவனை தினந்தோறும் வணங்கின மாதிரி ஒரு காட்சி அமைப்பில் வந்திருக்காங்க. இவர் இந்த ஊருக்காராக இருந்திருக்கலாம், இல்லை இங்கே ஏதாவது திருப்பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம், ஒரு அரச குமாரனாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு அடியாராக கூட இருந்திருக்கலாம். அவருடைய ஒரு சிற்பம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. போலாம் வாங்க. ஆஹா, ஒரு அருமையான ஒரு கோவில் இது. இங்கே இருக்கிற தூண் அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1000 வருட பழமையானது. சொல்லப்போனால் இன்னும் பாண்டியர்கள் காலத்தில் கூட திருப்பணி பண்ணும்போது இந்த தூண்கள் எல்லாத்தையுமே வச்சுருந்துருக்கோம். நம்ம மதுரை சைட்லாம் போனோன்னா தெற்கத்தி பாண்டியர்களுடைய கலைப்பணி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய பார்த்துருந்துருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற கோவில். கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தரும் அப்பரும் இங்கே பாடியிருந்திருக்காங்க. அவங்களுக்கான சிலைகளுமே இங்கே இருக்குது. சமயக்குறவர் 4 பேரோட சிலையுமே இங்கே இருக்குது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர்னு சொல்லி அவங்களோட சிலைகளும் இந்த கோவிலில் வச்சுருந்துருக்காங்க. இது 1300 வருடங்கள் உறுதியாக பழமையான கோவில். ஏன்னா நம்ம பாடல் பெற்ற ஸ்தலம் இது. வாங்க. உள்ள இறைவன் இருக்காரு. திருச்சக்கராப்பள்ளியுடைய மகாதேவர் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்களில் குறிப்பிட்டிருக்க இறைவன் இவர் தான். இந்த இடத்துல நின்று தான் 1300 வருடங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் ஒரு தேவார பதிகம் பாடினார். படையினார் வெண்மலு பாய்புலி தோழரை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் துவங்கும். இதை நான் சொல்கிறத விட அந்த திருஞான சம்பந்தர் குழந்தை இதே இடத்துல இதே பாடலை திருப்பி நேரில் பாட போகிறாரு. படையினார் வெண்மழு பாய்புலி தோழரை உடையினார் உமையொரு கூரனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிப்புனல் சடையினார் உறைவிடம் சக்கர பள்ளியே. இதற்கான பதிகம் இங்கே ஏற்றப்பட்டது தான். எனக்கு இந்த திருவாசகத்தில் திருச்சாளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் இறைவன் முன்னாடி பாடணும்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெந்நீர் உண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ. சிற்றம்பலம். இது திருவாசகத்தில் வர ஒரு அருமையான ஒரு பாடல், திருச்சாளல். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை இறைவன் முன்னாடி பாடணும்னு நினச்சேன், பாடிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுக்கள், முக்கியமான கல்வெட்டுக்கள் என்னென்ன தகவல் சொல்லுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க. கோவிலுடைய கருவறையை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா வெளிப்புற பகுதிகளில் கல்வெட்டுக்கள் இருக்குது. ஸோ கல்வெட்டை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் நம்ம. ஒரு அருமையான கோவில். விமானம்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது.
ஸோ இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதேவி அவர்கள் தான் வந்து கட்டுனாங்க. அதாவது திருப்பி கற்றளியாக வந்து மாற்றினது செம்பியன் மாதேவி. அவங்களுடைய சிலையுமே வந்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே செம்பியன் மாதேவி வந்து இங்கே இருக்கிற திரு சக்கராப்பள்ளி இறைவனை வந்து வணங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன நாள்னா மார்ச் 8, அதாவது இன்றைக்கி மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், மார்ச் 8 இன்னைக்கு. இந்த நாளில் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாற்றின ஒரு சோழ ராஜமாதா, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் செம்பியன் மாதேவி அவர்கள். ஸோ அவங்க கட்டின கோவிலில் அவங்கள பார்க்குறது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அவங்களுடைய சிற்பம் வந்து இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் கல்வெட்டுக்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி அந்த காவிரி வந்து உடஞ்சி போன ஒரு செய்தி வந்து சொல்லுதுன்னு. அது இந்த கல்வெட்டு தான். இதை பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரி அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கு. ஆனால் கல்வெட்டுக்கள் வந்து செஞ்சிருக்கு. கோ ராஜகேசரி பன்மருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது எந்த வருஷம் அப்படின்றது இங்கே தெரியல. ஆவது கிளார் கூற்றத்து பிரம்மதயம் அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளார் கூற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயம்பேட்டை, அதாவது கும்பகோணத்தில், தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறவரில் இருக்கிற ஐயம்பேட்டையை சுற்றி இருக்கிற கிராமத்தை வந்து கிளார் கூற்றம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கல்வெட்டுகள் இந்த ஊரில் இருக்க கல்வெட்டுக்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கிளார் கூற்றத்து பிரம்மதேயம். இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகலிமங்கலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு சிலதில் ஆலிமங்கலம் போடுறாங்க. இங்கே வந்து அகலிமங்கலத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அகலிமங்கலத்து சபையோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து பிரிச்சுருந்தாங்க. ஊர் அவை, கிராம சபை, அப்புறம் நகர சபை. நகர சபை அப்படின்னு சொல்லி எனக்கு 3 இது வந்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க. ஊரார்கள் வந்து ஊர் சபையில் இருப்பாங்க, அதாவது எல்லா இதுவும் இருப்பாங்க. கிராம சபையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து கிராம சபையில் இருப்பாங்க. நகர சபையில் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார்கள் மட்டும் இருப்பாங்க, அந்த வணிகம் செய்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதான் நகரம், கிராமம், அப்புறம் ஊர் இதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்தது. அந்த மாதிரி இருந்த ஒரு கிராம சபை தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே அந்த சபையும் சக்கராப்பள்ளின்னு குறிப்பிட்டிருக்காங்க. திரு சக்கராப்பள்ளி உடஞ்சிருக்கு. இங்கே வெட்டி கிடந்த வெட்டி கிட்டையான்னு ஏதோ போட்டிருக்காங்க அவங்க பேர், ஆனால் உடஞ்சிருக்குது. ஏதோ யான் ஒருத்தர் பேர் ஆதித்தன் சூரியன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான்னு தெரியல. ஆதித்தன் சூரியனா ஒருவேளை நம்ம அந்த தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ரீகாரியம் செய்கிற ஆதித்தன் சூரியனா அப்படின்னு சொல்லி தெரில. அவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் வந்து பேர் குறிப்பிட்றாங்க. போட்டு இங்கே ஏதோ நாடுன்னு இருக்குது, அதுவும் செதஞ்சிருக்கு. நாட்டு கிழவன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பொய்கை நாடு கிழவன், அப்போ அவரே தான் போட்டிருக்காங்க. இங்கே பொய்கை நாடு கிழவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம தஞ்சை பெரிய கோவிலேருந்து அந்த பொய்கை நாடு கிழவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ தானம் கொடுத்துருக்காரு போல். ஸோ கோவிலில் அவ்வளோதான், கீழ்ப்பா கெல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏதோ நிலதானம் பற்றின ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டு. அப்படியே கீழே பார்த்தோன்னா இங்கே ஒரு வரி வருது பாருங்கள். இதே கல்வெட்டோட தொடர்ச்சி தான். வந்துட்டீங்க, பொன் மாளிகை துஞ்சின கோ ராஜ அப்படின்னா ராஜகேசரி இருக்குன்ட்டு இருந்திருக்கும். பொன் மாளிகை துஞ்சின தேவர் யார் தெரியுங்களா? நம்ம ராஜராஜ சோழருடைய அப்பா சுந்தர சோழன். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்த பொன் மாளிகையில் இறந்துருவார். அதனால பொன் மாளிகை துஞ்சின தேவர் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுவாங்க. ஸோ அவரோட காலத்தில் ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க, பொன் மாளிகை துஞ்சின கோ ராஜகேசரி வர்மருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. யாண்டு இங்கே 3ஆவதுன்னு போட்டிருக்காங்க. திரு சக்கராப்பள்ளி ஸ்ரீ கோ அப்படின்னு, அப்போ தான் ஸ்ரீ கோவில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. போட்டு இங்கே மலைப்பக்கத்து காவேரிக்கு அப்படின்னு போடுறாங்க. அப்போ இங்கே மேல் பக்கம்னு இருந்திருக்கணும். ஸோ மேல் பக்கத்து காவேரி குலை உடைந்தும் அப்படின்றாங்க. ஸோ காவேரியோட கரை வந்து உடஞ்சிருந்திருக்கு. உடைந்துன்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கெட்டு வாய் மாறி
நிறவூரி நெல் விலை ஏதோ போட்டிருக்காங்க. அதான் அந்த நிலம், அந்த நெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு போல். அதுக்கு வந்து ஒரு தானம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா அரசாங்கம் எப்படி தானம் கொடுக்குதோ அது மாதிரி 1000 வருடங்களுக்கு முன்னாடி சுந்தர சோழருடைய காலத்தில் வந்து இந்த தானத்தை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு காவிரி கரை வந்து இருக்குங்க, நம்ம காவிரி ஆடு இங்கே ஓடிட்டுருக்கு பக்கத்தில். அந்த காவிரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா அதோட கரை வந்து உடஞ்சி போச்சு போல். அது உடஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கு, இல்லை ஒரு நிலத்துக்குள்ளே வந்திருக்கு, விவசாயம் பண்ணுற நிலத்துக்குள்ளே. அதுக்குள்ளே வந்து அங்கேருந்து நெல் பயிர் எல்லாத்தையுமே உடச்சி நாசம் பண்ணிருச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசர்கிட்ட போய் முறையிட்டிருப்பாங்க. அரசரை இந்த மாதிரி எங்கள் நிலங்கள் எல்லாமே இதாகிடுச்சுன்னு சொல்லி சுந்தர சோழர்கிட்ட போயிருப்பாங்க. ராஜகேசரி வர்மரான சுந்தர சோழ தேவரே, காவேரி மேல்பக்க குலை உடைந்து நீர் ஊருக்குள் புகுந்தன. இந்த மாதிரி ராஜகேசரி வன்முறை, இந்த மாதிரி காவிரி குலை உடஞ்சி எங்களோட பயிரெலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே சுந்தர சோழன் வந்து அதுக்கு வந்து ஒரு தானம் வந்து கொடுத்துருந்துருப்பாரு, இல்லை அதுக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணியிருந்திருப்பாரு. அதை பற்றின ஒரு செய்தி வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் விவசாயிகள் வந்து போராடி ஒரு விஷயத்தை வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டில் இந்த செய்தியை வெட்டுற அளவுக்கு இதை முன்னெடுத்து உடனே வந்து அந்த அரசாணையை வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ எப்படிப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சுந்தர சோழனோட ஆட்சியில். இது சுந்தர சோழருடைய காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த கல்வெட்டு நம்ம ராஜராஜ சோழருடைய காலத்தில் நடந்திருக்கும். ஏன்னா ராஜகேசரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ராஜராஜருடைய காலத்தில் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொன்மலையை துஞ்சினன்னு போட்டிருக்காங்க. அப்போ இறந்ததுக்கப்புறம் அவர் கல்வெட்டு வைக்க முடியாது. ஸோ அதனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இதில் வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க. எவ்வளோ அருமையான சம்பவம் பார்த்தீங்களா? இது போக இந்த கோவிலில் இன்னும் நிறைய பேரோட கல்வெட்டு இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்ச மிக முக்கியமான ஒருத்தரோட கல்வெட்டு இங்கே இருக்குது. ஒரு மெய்கீர்த்தியோடு வருது. இது வந்து ஒரு மெய்கீர்த்தி. நான் படிக்கிறேன், உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிடும். இங்கே வந்து நிறைய உடஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வரி வந்து படிக்கிறேன் பாருங்கள். முன்னவர் பக்கல் தென் அப்படின்னு இருக்கு. யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சரி விடுங்க, இன்னொருதும் சொல்கிறேன் பாருங்கள். சுள்ளிச்சூழ் மதில் கொல்லி பாக்கையும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கவும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்பயாவது உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? சரி வாங்க, இங்க பாருங்க. இங்க ஒரு பேர் ஒன்று வருது, கேசரி அப்படின்னு சொல்லி. அதாவது கோப்பர கேசரி அப்படின்னு சொல்லி வருது. தண்டாட்கொண்ட கோப்பர கேசரி வன்மரான ஸ்ரீ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ராஜேந்திர சோழரோடது. ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த போர்டு இருக்கனால தெரிலங்க. ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு மெய்கீர்த்தியோடையே இங்கே வந்து இருந்திருக்கு. செம்பியன் மாதேவியோடைய சிலையை சுற்றி வந்து அந்த கல்வெட்டு வந்து வெட்டி இருந்திருக்காங்க. இது என்ன செய்தி சொல்லுது அப்படின்றது தெரில. ஏன்னா மொத்தமாக வந்து உடஞ்சி கிடக்கு. இதில் வந்து காசு அரை காசுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொலிசை காசுனா விளக்கு போகிறதுக்கு தானம் கொடுத்துருந்துருப்பாங்க போல். அதுக்காக காசு வந்து தானம் கொடுத்துருப்பாங்க. கீழெல்லாம் கூட கல்வெட்டுக்கள் இருக்குது. ஆனால் அதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேருந்தே ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஒரு தானம் கொடுத்துருக்காங்க, இறையிலியாக மாற்றி கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதை பற்றின கல்வெட்டு இந்த கல்வெட்டு இங்கே இருக்குது. அப்படியே பின்னாடி வாங்க. இங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்குங்க. ஆனால் காலப்போக்கில் நிறைய வந்து சிதைஞ்சிருச்சு. இந்த விலை கொண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து விலை கொண்டுனா அதுக்கு வந்து ஒரு விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு லேண்டுக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் இந்த லேண்டுக்கான ரேட்டு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை தான் வந்து விலை கொண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. லிங்கோத்பவர் இருக்காரு பாருங்க. இங்கேயும் ஒருத்தரோட கல்வெட்டு தொடங்குது பாருங்க. திருமண்ணி வ அப்படின்னு இருக்கு. ஸோ திருமண்ணி வளர இங்கே இருநில ம அப்படின்னு இருக்கு. மடந்தையும் இருந்திருக்கணும். இது நம்ம ராஜேந்திர சோழருடைய மெய்கீர்த்தி இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க. இறைவனோட பேரை இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. கிட்ட வாங்களேன். திரு சக்கராப்பள்ளி மகாதேவருக்கு நான் விற்று கொடுத்த நிலமாவது இந்நிலத்துக்கு கீழ்ப்பாக்கெல்லை நிலமங்கலத்து நிலத்துக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டு. இதில் 4 நம்ம நிறைய காரணங்கள் சொல்லியிருப்போம். 4 பக்க எல்லைகளை குறிப்பிட்டிருக்காங்க. இறைவனோட பேர் வந்து திரு சக்கராப்பள்ளி மகாதேவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவ்வூர் திருச்சக்கராப்பள்ளி, அதாவது இந்த ஊர் திருச்சக்கராப்பள்ளியில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விட்டு கொடுத்த இந்த கோவிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து கொடுத்துருந்துருக்காரு போல். அதை இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்கங்க.
இதெல்லாம் தாண்டி இங்கே மிக முக்கியமான ஒருத்தரோட கல்வெட்டு இருக்கு. இன்னும் சொல்லட்டுமா, தமிழ்நாட்டிலேயே இந்த கல்வெட்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். வாங்க பிடிச்சாச்சு. இதான் தலைவனோட கல்வெட்டு. இந்த கல்வெட்டை எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. மிக 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 முக்கியமான ஒரு கல்வெட்டு. தலைவன் பண்ண சம்பவம் அப்படி. இதில் சொல்லியிருக்க விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்க கேட்க அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அங்கே எப்படி ஒரு ராஜேந்திர சோழர் ஒரு சம்பவம் பண்ணாரோ அது மாதிரி பாண்டி நாட்டில் சம்பவம் பண்ண ஒரு மன்னருடைய கல்வெட்டு. இங்கே அவருடைய உண்மையான புகழை வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நல்லா படிக்க முடியுது. மேலுக்கு இது எல்லாமே கிரந்தம். கண்டிப்பாக அதை நம்ம வந்து படிக்க போகிறோம். கிரந்தம் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. படித்து சொல்கிறேன் பாருங்கள், அதில் என்னென்ன சம்பவம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு. இவர் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த கிரந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிரந்தம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ சமஸ்த அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ஜகதாதர அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நம்ம கிரந்தத்தில் வந்து வந்து யா மாதிரி போடுவாங்க. ஸோ ஜகதாதர சோமகுல திலக அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோமகுல திலகம் அப்படின்றாங்க. சோமகுல திலகம்னா என்ன அர்த்தம்னா, பாண்டியர்கள் வந்து தங்களை சந்திரகுலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சோமன்னா சந்திரன். ஸோ சந்திரனோட குலத்தில் வந்த திலகம் அப்படின்றாங்க. ஸோ சந்திரகுல திலக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழர்கள் வந்து தங்களை வந்து ரவி குலம்னுவாங்க. ரவினா சூரியன், சூரிய குலம்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் வந்து சோமகுலம்னு சொல்லுவாங்க. சோமகுலம்னா சந்திரனோட வழித்தோன்றல். அப்படி இங்கே பாருங்கள், மதுரான்னு நினைக்கிறேன். மதுராபுரி மாதவ அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மதுராபுரி மாதவ. இங்கே பாருங்கள், ஒரு தரமான ஒரு பேர் வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். கேரள வம்ச நிர்மூலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சம்பவம் தெரியுங்களா? கேரள வம்ச இங்கே வந்து நிர்மூலன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து லா இன் இன் வம்ச நிர்மூலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து கிரந்த கல்வெட்டு. கேரள வம்ச நிர்மூலன்னா இவருடைய முதல் போர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெய்க்கீர்த்தியில் சொல்லுவாங்க. அதாவது எப்படி வரும்னா, தொடிநெடு வாளும் வயப்பெரும் புறவியும் மன்னிக்கணும், இவரோட மெய்க்கீர்த்தியில் வந்து எப்படி குறிப்பிட்டிருப்பாருன்னா, முதல் வரியிலேயே வந்து வடிநெடு வாளும் வயப்பெரும் புறவியும் தொடிநெடும் தோளுமே துணையென சென்று சேரனும் தானையும் செருக்களத்தோழியே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார். அதான் அந்த கேரளாக்காரன் சேரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேரனும் தானையும் செருக்களத்தோழியே. அவங்க கேரளாவை ஜெயிச்சதான் கேரள வம்ச நிர்மூலன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது வந்து கிரந்தமா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து கேரள வம்ச நிர்மூலன் வந்துருச்சு. இங்கே லங்காத்துன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே லுண்ட வீசிய ராம அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து பார்த்துருந்தோம். இவரை வந்து இலங்கை வென்ற 2ஆம் ராமன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இலங்கை வந்து ஏற்கனவே ராமன் வென்றுட்டாராம். அதுக்கப்புறம் திருப்பி வென்ற 2ஆம் ராமன் சொல்லி இவர் வந்து குறிப்பிடுறாங்க. எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இலங்கை வென்ற 2ஆம் ராமன். ஸோ நம்மளால் அங்கே போய் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்தார். இவர் யாருன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இலங்கை வென்ற 2ஆம் ராமன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது ஆக்சுவலாக மெய்கீர்த்தியோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிரந்தத்தில் வந்து போட்டிருக்காங்க. எல்லா செய்திகளையும் இணைச்சி வர ஒரு செய்தி இது. இலங்கை வென்ற 2ஆம் ராமன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் முக்கியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. இங்கே வந்து வீரகண்ட கோபால அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ வீரகண்ட கோபாலனை வந்து நம்மளால் வந்து வென்றுடுவார். வென்றுட்டு வந்து காஞ்சின்னு இருக்கு. அந்த காஞ்சிபுரத்தை வென்ற செய்தி. வீரகண்ட கோபாலன் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் போர் செஞ்சு காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றுவார். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து செய்திகள் சொல்கிறாங்க. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அபிஷேகனைன்னு போட்டிருக்காங்க. போட்டு பிரதிஷாதவக போட்டு இங்கே ராஜாதிராஜ வர்மனை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ ராஜாதிராஜரா இவர். ராஜாதிராஜ வர்மனை ஸ்ரீ கோச்சட பன்மரான அப்படின்னு சொல்லி இங்கே காணும். கோச்சட இங்கே இருக்குது. ஸோ கோச்சட பன்மரானன்னு வந்திருக்கு. வந்துட்டு இங்கே வந்து திரிபுவன
சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லி இங்கே வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அது ஃபுல்லாக சிமெண்ட் வச்சு இருந்தனால தெரில. திருப்போன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரன் சொல்லி இருந்திருக்கு. சுந்தரபாண்டிய தேவருக்குன்னு வந்து இங்கே யாண்டுன்னு வருது. ஸோ இது யாருன்னா எம்மண்டலமும் கொண்டருளிய கேரள வம்ச நிர்மூலன் நம்ம சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இங்கே எப்படி ஒரு ராஜேந்திர சோழன் சோழ நாட்டில் இருந்தாரோ அது மாதிரி பாண்டி நாட்டில் இருந்த ஒரு மன்னர் தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். பாண்டிய பேரரசில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை இவரை பார்த்தா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுவாங்க பகைவர் எல்லாமே. சோழர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பாண்டிய மன்னர் இவர் தான். எல்லா சம்பவத்தையும் பண்ணார். தெற்கே இலங்கையிலேருந்து வடக்கே ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் இவருடைய சாம்ராஜ்யம் வந்து விரிஞ்சு கிடந்துச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இவருடைய காணொலியில் வந்து ஒன்று நம்ம வந்து முழுசாக அந்த மீக்கிட்டே வந்து சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதில் வந்து வடிநடு வாழும் வயப்பெரும் புறவியும் தொடிநடும் தோளுமே துணையென சென்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதான் கேரள வம்ச நிர்மூலன். அப்படிலாம் போய் வந்து அவர் வென்றுட்டு வந்திருப்பார் சேரர்களை. அதை தான் வந்து இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு மீக்கியத்தையை போட்டு நம்மளால் வந்து செய்தி சொல்கிறார். ஸோ இதில் என்ன செய்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டு வந்து இது 10/7/17 அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 17வது நாள் விருச்சக ஞாயிற்று அபரபக்ஷத்து சதுர்த்தியும் புதன்கிழமையும் பெற்ற ரோஹண அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரோஹண இல்லை ரோஹிணி நாள் இருந்திருக்கு. ஸோ ரோஹிணி நட்சத்திரம் குறிப்பிட்றாங்க. ரோஹண நாள் கண்ணனூர் கொப்பத்து. இந்த கண்ணனூர் கொப்பத்தையும் இவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருந்திருக்காரு. கண்ணனூர் கொப்பத்தில் ஹொய்சாளர்கள் வந்து அடித்து விரட்டியிருப்பார். கண்ணனூர் கொப்பத்து 11 பூமியில் இருக்குது. ஸோ 11 பூமியில் வாணிக நகரத்தோமும். ஸோ அங்கே நகரம் இருந்திருக்கு, அங்கே நகரத்தார்கள் இருந்திருக்காங்க. அந்த வணிகர்கள் வந்து இரண்டு கரை நாட்டில் வாணிப நகரத்தோமும் அப்படின்றாங்க. ஸோ 2 பேர் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. நகரத்தோமும் நம் வாணிக பெருவழிக்கு உடையார் திரு சக்கராப்பள்ளி அப்படின்றாங்க. ஒரு பெருவழி இருந்திருக்கு. ஒரு வணிகர்கள் செல்றதுக்கு ஒரு பெரிய வழி இருந்திருக்கு. இந்த சம்பவத்தை இன்னொரு கல்வெட்டில் தரமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் இருந்தாலும் இங்கே என்னன்னு சொல்லிடுறேன். கோவிலுக்கு அதாவது அந்த பெருவழிக்கு மேற்பாக்கிலையில் வந்து கோவில் இருக்குது அப்படின்றாங்க. இது கிழக்கு. அப்போ பெருவழி பின்னாடி இருக்குது. இப்பயும் ஒரு ரோடு அங்கே வந்து இருக்குது. அந்த ரோடுக்கு மேற்கில் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறிப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சக்கராப்பள்ளியுடைய நாயனாருக்கு முதலியரையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முதலியர்னா இவரை சேர்த்து சொல்கிறாங்க. முதலியரையும் இங்கே இச்சியாரையும் நாச்சியார் இருந்திருக்கணும் போல. ஸோ நாச்சியாரையும் ஏரி அறுப்பண்ணி அப்படின்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்றாங்க. ஏரி அறு பணித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இங்கே வந்து செதஞ்சிருக்கு எழுந்தருளி சித்திரை திருநாளில் திருவழிச்சி தேவையும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ திருவெளிச்சின்றதை பேச்சுவார்த்தை எழுதியிருக்காங்க. திருவெளிச்சி தேவையும் குறைவறுப்பதாகவும் சம்மதித்தோம் அப்படின்னு போட்டு கண்ணனூர் கொப்பத்து 11 பூமியின் வாணிக நகரத்தோமும் இரடுகரை நாட்டில்னு போட்டிருக்காங்க. உடஞ்சிருச்சு. நாட்டில் வாணிக நகரத்துவம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவிழா பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ஏதோ சம்மதிச்சு பண்ணியிருந்திருப்பாங்க போல். அதான் வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சடையவர்மன் சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டு மிக மிக அரிதான ஒரு கல்வெட்டு இந்த கோவிலில் இருக்குது. நம்ம சக்கராப்பள்ளி கோவிலில். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரலான்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் ஐயம்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அதுக்கு பக்கத்தில் சக்கராப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த கோவில் வந்து இருக்குது. சக்கராப்பள்ளி கோவில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் இங்கே வாங்க, இங்கே இருக்கிற சிற்பங்களை பாருங்கள், இந்த கோவிலை வந்து வழிபடுங்க. கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் உறுதியாக பழமையான இறைவன், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான கற்றளி கோவில். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற கோவில். நம்ம வந்து வரலாற்று தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோவில்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு கோவில் இந்த கோவில். நமக்கு வந்து என்ன ஆசைனா இந்த மாதிரி கோவில்கள் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கும். ஆன்மீகமாகவோ வரலாறாவோ இல்லை ஒரு நம்பிக்கையாவோ மாற்றிருந்திருக்கும். இந்த கோவில்கள் எல்லாமே இன்றைக்கி கவனிப்பாரற்று வழிபாடு இல்லாமல் வந்து இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வழிபட்டால் மட்டும்தான் நம்ம வரலாற்றை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். எல்லோரும் கோவில்களுக்கு படம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த காணொலியில் இந்த கோவிலில் இருக்க கல்வெட்டுகள் அப்புறம் இந்த கோவிலுடைய அமைப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி.